வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது திருப்பாவையினுடைய 5வது பாசுரம். திருப்பாவையில் அவங்க எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஐயைந்தும் ஐந்தும் அறியாத மானிடரைன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த மொத்தம் 30 பாசுரத்தை 5 பாசுரமாக பிரிச்சிருக்காங்க. அதில் முதல் 5 இன்னைக்கு முடியுது. இன்னைக்கு தான் 5வது பாசுரம். இந்த 5வது பாசுரத்தில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த வராக பெருமாள் அவதாரம் எடுத்து பூமாதேவிக்கு சொன்ன விஷயத்த பூமாதேவி ஆண்டாளா அவதாரம் எடுத்து நம்ம கிட்ட சொல்ல வந்திருக்காங்க திருப்பாவை மூலமா அப்படின்றத நேத்தே பார்த்தோம். அவங்க என்ன சொல்லணும் என்ன செய்யணும் அப்படின்ட்டு வராக பெருமாள் சொன்னாரு அப்படின்னா, தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் அவங்க நம்மளுக்கு மிகவும் அறுதியிட்டு சொல்லக்கூடிய ஒரு உபதேசம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கணும். அந்த வராக பெருமாள் சொன்ன அந்த வராக புராணத்தோட சாராம்சமான கருத்தை அவங்க இந்த பாசுரத்துல வச்சு நம்மளுக்கு அருளி இருக்காங்க. அவங்க ஃபர்ஸ்ட் என்ன கூப்பிடுறாங்க அப்படின்னா, மாயனை அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ண பரமாத்மாவை கூப்பிடுறாங்க. மாயன் அப்படின்னா நிறைய மாயங்கள் செய்பவன், பலவிதமான சேஷ்டிதங்கள் செய்யக்கூடியவன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அர்த்தம். அவர் பிறக்கும் போதே நல்ல 4 கரங்களோட சங்கு சக்கரதாரியா பட்டு பீதாம்பரத்தோட அப்படிதான் பிறந்தாராம். பிறந்ததுமே தேவகிக்கும் வசுதேவருக்கும் பார்த்ததுமே, என்ன நீங்க இப்படி பிறந்துட்டீங்க, கம்சன் பார்த்தானா கொன்னுடுவான் அப்படின்னு சொல்லிட்டு மறைச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்களாம். இவர் பரம்பொருள், இவர் தான் எல்லாத்தையும் காப்பாத்துறவரு, அடக்கி ஆள்றவரு, திரும்ப அழிக்கிறவரு எல்லாம் தெரிஞ்சும் கூட இல்லையோ கம்சன் பார்த்தா கொன்னுடுவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்களாம். சரி, இப்ப நீங்க அப்படி பயப்படுறீங்களா, சரி நான் எல்லாத்தையும் மறைச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பிறக்கும் போது அப்படி பிறந்துட்டு உடனே தன்னுடைய மாயத்தை அப்படியே சுருக்கிட்டாராம் சின்ன குழந்தையாட்டமா. அந்த மாதிரி பலவித மாயங்கள் செய்யக்கூடியவர் இந்த மாயன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த கோபிகைகளுக்கெல்லாம் திடீர்னு ஒரு சந்தேகம் ஒண்ணு வந்துருச்சு. இப்பதான் மழை கடவுள் மழை கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு. அப்ப கிருஷ்ணர் உங்களுக்கு வேண்டியது மழை தானே, நீங்க அதுக்காக தானே விரதம் இருந்தீங்க, அதுக்காக தானே உங்க ஊர் பெரியவர்கள் எல்லாம் விட்டாங்க, நான் தான் மழை கொடுக்குறேன்னு சொல்லிட்டேனே, அவர்கிட்ட போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட போறாரு. நம்மளுக்கு கிருஷ்ணானுபவம் கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது செஞ்சிட போறாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த கோபிகைகளுக்கு ஒரு திடீர்னு பயம் வந்துச்சான். அது ஆண்டாள் சொல்றாங்களாம், நீங்க அதெல்லாம் கவலைப்படாதீங்க, ஊராளுக்கு வேண்டிய மழையும் அவன் கொடுப்பான், நம்மளுக்கு வேண்டிய கிருஷ்ண அனுபவத்தையும் அவன் கண்டிப்பா கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்களாம். அப்ப அந்த கோபியர்கள் சொல்றாங்க, ஐயோ அவன் சரியான மாயன், அவன் சின்ன மீனை கொடுத்து பெரிய மீனை மாதிரி அவன் மழையை கொடுத்துட்டு நம்மளுக்கு கிருஷ்ணானுபவம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது பண்ணிட போறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்களாம். அதுக்கு ஆண்டாள் அவங்களுக்கு பதில் சொல்றாங்களாம், நீங்க அத மாதிரி எல்லாம் பயப்படாதீங்க, அவன் மாயன் தான். ஆனா எப்படிப்பட்ட மாயன்னா, பக்தர்களுக்கு அனுகூலமாக இருக்கக்கூடிய மாயன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது எங்க நம்மளுக்கு தெரியுது அப்படின்னா, இந்த இது சூதாட்ட களம் நடக்குது மகாபாரதத்துல. அப்ப என்ன ஆகுது, கடைசியில பீமன் ஒரு சபதம் பண்றான், என் மனைவிய நீ தொடையில உட்காருன்னு சொன்ன இல்லையா, உன்னுடைய தொடைய பிளந்து நான் உன்னை அழிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு பீமன் ஒரு சபதம் பண்றான். ஆனா அந்த கதாயுத பண்ற யுத்தத்துல தொடைக்கு இடுப்புக்கு கீழே அடிக்கவே கூடாது. அது ஒரு ஃபவுல், அது ஒரு இல்லீகலான ஒரு விஷயம். அது அந்த மாதிரி இருக்கும்போது இவன் சபதம் பண்றான், நான் உன்னை தொடையில அடிச்சு கொள்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அதை எப்படி பண்றது, இல்லீகல் அப்படிங்கிறது தெரியும் போது அதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆயிடும். அப்போ கிருஷ்ணர் என்ன பண்றாரு அப்படின்னா, அதையே லீகலா ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காக மைத்ரேயர் அப்படின்ற ஒரு முனிவரை போய் பாக்குறாரு. அந்த முனிவரை பார்க்கும்போது, என்னங்க பண்றது, நானும் பேசி பேசி பாக்குறேன், கௌரவர்கள் ஒத்தே வரமாட்டேங்கிறாங்க, பாண்டவர்களுக்கு கொஞ்சமாவது கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன், தரமாட்டேங்கிறாங்க அப்படின்னா, சரி இரு கிருஷ்ணா, நான் வேணா போய் பேசி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மைத்ரேயர் கிளம்புறாராம். கிருஷ்ணரால பேசி முடிக்க முடியாத ஒரு காரணத்தை முடிச்சு காட்டுறேன், நான் வேணா போய் முடிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மைத்ரேயர் கிளம்புறாரு. கிளம்பி இங்க திருதராஷ்டிரன்ட்ட சொல்றாரு, ஏன்பா இந்த மாதிரி பண்றீங்க, அவங்க உங்க தம்பி பசங்க தானே, கொடுத்துட்டு போங்களே, அவங்க கொஞ்சம் தானே கேட்குறாங்க அப்படின்லாம் சொல்லி பார்க்குறாரு. எனக்கும் கொடுக்கணுன்ட்டு தான் ஆசை, ஆனால் என் பையன் தான் நான் சொன்னால் கேட்க மாட்டேங்கிறான், நான் சொன்னாதான் கேட்க மாட்டான், நீங்கள் வேணா சொல்லி பாருங்களேன் கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு முனிவர்கிட்டயே சொல்கிறார். சரி இரு நானே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மைத்ரேயர் என்ன பண்ணுறாரு, துரியோதனன் கிட்ட போகிறாராம்.
ரொம்பலாம் இது கஷ்டம் கொடுத்துட்டு இருக்காத, அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொஞ்சமாவது கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கேட்குறாங்களாம். வந்துட்டீங்களா உபதேசம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு, யார் யார் தான் உபதேசம் பண்றதுன்னு ஒரு விவசாயே இல்லாம போச்சுன்னு சொல்லிட்டு தொடைய தட்டி அவர் அவமானம் பண்ணிடுறாராம். என்ன திமிரு இருந்தா ஒரு முனிவர், நான் வந்து உன்கிட்ட இவ்வளவு அமைதியா பேசிக்கிட்டு இருக்கேன், என்ன நீ தொடைய தட்டியா அவமானப்படுத்துற, உன் தொடைய பிளந்தே பீமன் உன்னை கொல்லுவான்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு சாபம் கொடுக்குறாராம். இந்த பீமன் என்னமோ சபதம் பண்ணா, அது வந்து இல்லீகல் அப்படின்ட்டு இருந்தாலும் முனிவர் கொடுக்கிற சாபம் அது எப்படியா இருந்தாலும் பழிச்சுதான் ஆகணும். அவருடைய தவ வலிமைக்கு அப்பதான் ஒரு இது கிடைக்கும், ஒரு மரியாதை கிடைக்கும். அதனால அந்த சபதத்தையே இவர் சாபமா மாத்திடுறாரு. இப்ப எப்படியா இருந்தாலும் துரியோதனன் தொடைய பிளந்து அப்படிதான் செத்து ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கிடுறாரு. இந்த மாயத்தை அவர் எதுக்கு பண்ணணும் அப்படின்னா, பீமனுக்கும் கெட்ட பெயர் வரக்கூடாது, அதே நேரத்துல துரியோதனனும் செத்துதான் ஆகணும் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி ஒரு மாயம் பண்றாரு. அதனால அவரு பக்தர்களுக்கு அனுகூலமாக இருக்கக்கூடிய மாயத்தை மட்டும்தான் பண்ணுவாரு, பக்தர்களுக்கு கஷ்டம் வர்ற மாதிரி எந்த ஒரு மாயத்தையும் அவர் பண்ண மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோபிகைகளுக்கு ஆண்டாள் வந்து ஆசுவாசப்படுத்துறாங்க. அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா, மண்ணு வடமதுரை மைந்தன் அப்படிங்கிறாங்க. மண்ணுகள்னா பொருந்தி இருத்தல். என்ன வடமதுரையில எப்படி இவர் பொருந்தி இருந்தாருன்னா, ஒவ்வொரு யுகத்திலயுமே பொருந்தி இருந்தாராம். கிருத யுகத்துல வந்து வாமனனா பிறக்கும் போது இந்த வடமதுரையில தான் கொஞ்ச நாள் தவம் பண்ணாதா சொல்றாங்க. அடுத்தது திரேதா யுகத்துல லவணாசுரன் அப்படின்னு ஒரு அசுரன் இருந்தான். அந்த அசுரனை வதம் பண்ணிட்டு நீ கொஞ்ச நாள் அந்த இடத்துல இரு அப்படின்னு சொல்லிட்டு சத்ருக்னனை அனுப்புறாரு ஸ்ரீராமச்சந்திரர். அதனால சத்ருக்னன் வந்து அந்த அசுரனை கொன்னுட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்த திருத்தி அதை வந்து ஒரு நகரமா உருவாக்குறாங்களாம். துவாபரயுகத்துல சொல்லவே தேவையில்ல, கண்ணன் பிறந்ததே மதுரையில தான். அதனால துவாபரயுகத்திலையும் அவருக்கு மதுராவோட சம்பந்தம் இருக்கு. இப்போ இந்த கலியுகத்திலையும் 108 திவ்ய தேசங்கள்ல ஒன்னாவும் இருக்கு. அங்க வந்து அர்ச்சாவதார திருமேனியோட பகவான் ரொம்ப நல்லா நம்மளுக்கு அருள் புரிகிறாரு. அதனால மதுரை வடமதுரையில பெருமாள் வந்து கிருஷ்ணர் வந்து பொருந்தி சந்தோஷமா மண்ணி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா, தூய பெருநீர் யமுனை துறைவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இவர் வந்து யமுனை நதிக்கரையில தான் வாழ்ந்தாரு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இது வந்து யமுனை கரையில வாழ்ந்தார் அப்படின்னு சொல்லிட்டு யமுனை துறைவன் சொன்னா போதும், தூய பெருநீர் யமுனை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. யமுனையில இருக்கிற நீரோட பிரபாவத்தை இவங்க வந்து இங்க பேசுறாங்க. அந்த நீர் வந்து தூயதாகவும் இருக்கு, பெருமையுடையதாகவும் இருக்குதான். ஏன் தூயதா இருக்கு அப்படின்னா, இந்த தண்ணியில தான் கிருஷ்ணர் பிறந்ததுமே அந்த சிறையில இருந்து கோகுலம் போறதுக்கு நடுவுல இந்த யமுனையை தாண்டி தான் வராரு. அப்போ அந்த யமுனை வந்து பொங்கி பிரவாகம் எடுத்து அவ்வளவு வரலாம். என்ன வசுதேவரே முழுகி போயிட்டாரு, ஆனாலும் யமுனை பொங்கிக்கிட்டே இருக்கலாம். இது என்ன இப்படி பொங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, அந்த கிருஷ்ணருடைய கால் வந்து அந்த யமுனையில பட்டதுமே உடனே அவங்க என்ன ஆச்சுன்னா, கிருஷ்ணனோட கால் பாதமோட இது நம்மளுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னதுமே அவங்க விலகிட்டாங்களாம் சுத்தமாவே. அவ்வளவு தூரம் பொங்கி வந்து நடக்கவே முடியாத மாதிரி கண்ணே மறைக்கிற மாதிரி இருந்த யமுனை வந்து விலகி வழிவிட்டு வெறும் கட்டாந்தரையாட்டமா இருக்குதாமா. அவங்க ஃப்ரீயா நடந்து போறாரு. தண்ணியில நடக்கிறதுக்கு எப்பவுமே கொஞ்சம் கஷ்டமா நடக்கணும், அதே தரையிலன்னா ஈஸியா நடக்கலாம். அந்த மாதிரி சுத்தமா விலகி ஈஸியா நீங்க நடந்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு வழி விடுறாங்களாம். அதனால அது அவங்க வந்து தூய பெருநீராம். அதே மாதிரி கிருஷ்ணன் வந்து அந்த யமுனையில தான் கோபியர்களோட ஜலக்கிரீடை செஞ்சதோ ராசக்கிரீடை செஞ்சதோ அந்த யமுனையில தான். அதே மாதிரி கிருஷ்ணர் வந்து அந்த யமுனையில இறங்கி விளையாடுறது, வாய் கொப்பளிக்கிறது, கை கால் கழுவுறது, தண்ணி குடிக்கிறதுன்னு சொல்லிட்டு எல்லாமே பண்ணியிருக்காரு. அதனால அந்த யமுனையினுடைய நீர் வந்து தூய்மையான நீர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்புறம் வந்து பெருநீர் அப்படின்றாங்க. பெருநீர்னா பெருமை பொருந்திய நீராம். என்ன பெருமை பொருந்திய நீர் அப்படின்னு சொன்னா, இவங்க கிருஷ்ணரை தான் அவங்க வழிவிட்டு இது பண்ணணும். ஃபர்ஸ்ட் போறாரு கிருஷ்ணரை தூக்கிட்டு. அப்ப கிருஷ்ணருக்காக நம்ம வந்து கைங்கரியம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கிருஷ்ணருக்காக வழிவிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். அப்ப அவர் குழந்தைய அங்க கோகுலத்துல வச்சுட்டு திரும்பி வந்தாரு யோகமாயையை தூக்கிக்கிட்டு. அப்ப வழிவிட்டாங்களா இல்லையா? அப்படின்னு தான் வழிவிடுறாங்க. அதனால கிருஷ்ண கைங்கரியம் பண்ணா பாதியிலேயே நிறுத்திட மாட்டேன் நானு.
கிருஷ்ணரை தூக்கிட்டு போகும்போதும் வழிவிடுவேன், அதே மாதிரி கிருஷ்ணரை திரும்ப வச்சுட்டு யோகமாயையை தூக்கிக்கிட்டு வரும்போதும் வழிவிடுவேன்னு சொல்லிட்டு அதே மாதிரியே விலகி அந்த வழிவிட்டாங்களாம் யமுனை. அதாவது கிருஷ்ண கைங்கரியத்தை முழுசா அவங்க செஞ்சாங்க அப்படிங்கிறதுனால பெருமையுடைய நீர் யமுனை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்தது ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கு அப்படிங்கிறாங்க. ஆயர் குலத்துல இவர் பிறந்தது ஆயர் குலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா இவர் பிறந்தது விருஷ்ணி குலம் தான். வசுதேவர் வந்து விருஷ்ணி குலத்தை சேர்ந்தவர் தான், ஆயர் குலம் கிடையாது. இவரு வளர்ந்ததுதான் ஆயர் குலம். ஆனா ஆயர் குலத்தில் தோன்றும் அப்படின்னு சொல்றாங்களே, அப்ப ஆண்டாள் தப்பு தப்பா பாடியிருக்காங்க அப்படிதான் நினைக்கணும் இல்லையா? அந்த மாதிரி கிடையாதான். இவங்க வந்து பிறந்தது விருஷ்ணி குலத்துல இருந்தாலும் இங்க வந்து நந்தகோபன் கிட்ட வந்து சேரும்போது பொதுவா சும்மா இருக்கும்போது ஒரு குழந்தைய கொண்டு வந்து இந்தாமா இந்த குழந்தைய வளர்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு யசோதை கிட்ட கொடுக்கல. அவங்களுக்கும் ஒரு குழந்தை பிறக்கிற மாதிரி ஒரு நாடகத்தை உருவாக்கி அந்த குழந்தைய ஷிஃப்ட் பண்ணிட்டு இந்த குழந்தைய கொண்டு வந்து வச்சிருக்காங்க. அதனால இவங்களுக்கே பிறந்த குழந்தை தான் கிருஷ்ணன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு தெரிய கூட தெரியாது கிருஷ்ணர் நம்ம குழந்தை இல்லை, இவங்க மாத்தி வச்சிருக்காங்க அப்படிங்கிறதுனால. அதனால அவங்களுக்கு ஆயர் குலத்தில் பிறந்த பிள்ளை தான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைச்சிட்டு இருக்காங்க. அதனால ஆயர் குலத்தினில் தோன்றும் அணி விளக்கு, விளக்கு போடுறோம் நான் இவன் விளக்கு. ஏன் விளக்குன்னு சொல்றாங்க அப்படின்னா, ஒரு விளக்கு ஒண்ணு ஏற்றி வச்சோம் அப்படின்னா இந்த பூச்சிகள் எல்லாம் தானா வந்து அந்த விளக்குல வந்து விழுந்து தானா இறந்து போகும். அது ஏன் அந்த மாதிரி வருது அப்படிங்கிறது நம்மளால சொல்ல முடியாது. விளக்குன்னு இருந்ததுனாலே பூச்சிகள் தானா வந்து தானா விழுந்து தானா இறந்து போயிடும். ஆனா அதே மாதிரிதான் இந்த கிருஷ்ணருக்கும் என்ன பண்றாங்கன்னா, பிறந்ததுல இருந்து லைனா அசுரர்கள் வந்துகிட்டே இருக்காங்க. முதல்ல பூதனை, அப்புறம் சகடாசுரன், தேனுகாசுரன், வத்சாசுரன், கபிதாசுரன், அகாசுரன், பகாசுரன், பிரலம்பன், கேசி அப்படின்னு சொல்லிட்டு வந்துகிட்டே இருக்காங்க லைனா. வந்தவங்க எல்லாரும் என்ன ஆகுறாங்கன்னா, இதே மாதிரி கிருஷ்ணன் கிட்ட அடி வாங்கிட்டு அங்கேயே இறந்துதான் போறாங்களே ஒழிய ஒருத்தர் கூட திரும்பி போய் கம்சன் கிட்ட அப்பா அவன் பயங்கரமான ஆளா இருக்கான், என்னால ஒன்றும் முடியல அப்படின்னு சொல்லிட்டு போய் ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்றதுக்கு கூட அவங்க யாரும் இல்லை. இங்கேயே வராங்க, விளக்கு கிட்டேயே வர்ற விட்டில் பூச்சி அப்படியே இறந்து அங்கேயே விழுந்துடுற மாதிரி வர்ற அசுரர்கள் எல்லாரும் கிருஷ்ணன் கிட்ட அடி வாங்கிட்டு அங்கேயே அவங்க ஆயுட்காலம் முடிஞ்சு போயிருந்த ஒழிய தப்பி பொழைச்சி இந்த மாரீச்சன் மாதிரி தப்பி பொழைச்சி வந்து இங்க இன்ஃபர்மேஷன் சொல்றதுக்கு கூட யாரும் உசுரோட இல்லை. அதனால இவர் வந்து ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்தது தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நீங்க எந்த தாயை சொல்றீங்க, பெற்ற தாயை சொல்றீங்களா இல்ல வளர்த்த தாயை சொல்றீங்களா அப்படின்ட்டு கேட்டா, ரெண்டு தாயையுமே அவரு குடல் விளக்கம் செஞ்சிருக்காரு. ஏன் அப்படின்னா, தேவகி வந்து கர்ப்பத்துல சுமந்திருக்கா பகவான அப்படிங்கும்போது கண்டிப்பா அவளுடைய குடல் விளக்கம் கண்டிப்பா ஆயிருக்கு. அதே மாதிரி யசோதைக்கு எப்படி அவளுக்கு குடல் விளக்கம் பண்றாரு, அவர் தான் கர்ப்பவாசம் பண்ணலையே, அப்புறம் எப்படி குடல் விளக்கம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, யசோதை வந்து கண்ணனை கட்டியே போடுறாளாம். அடிக்கிறா, கட்டி போடுறா, திட்டுறா, அதெல்லாம் செய்யறா. அதாவது ஒரு பகவானை வந்து நம்ம விழுந்து விழுந்து கும்பிடுறோம், அவ்வளோ மரியாதை கொடுக்குறோம், அவ்வளோ பக்தி பண்றோமே ஒழிய யசோதை வந்து பக்தியா அவளை ஒரு தடவை கூட கை கூப்பினதே கிடையாது. மாறா கிருஷ்ணர் தான் அவர் எந்நேரமும் அம்மா கிட்ட உட்காந்து கையை கூப்பிக்கிட்டு அம்மா கொஞ்சோண்டு வெண்ணெய் கொடு, அம்மா கொஞ்சோண்டு வெண்ணெய் கொடுன்னு சொல்லிட்டு அவர் தான் கையை கூப்பிக்கிட்டு அழுவாரே ஒழிய இவங்க வந்து கிருஷ்ணா தயவு செய்து எனக்கு அருள் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை கூட இவங்க பக்தியோட கிருஷ்ணன் கிட்ட கைய கூப்பினதே கிடையாது. அதே மாதிரி அவங்க என்ன சொல்ற, தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரன் அப்படின்னு தான் சொல்றாங்க. கிருஷ்ணர் வந்து இந்த தாமோதர லீலை மட்டும்தான் பண்ணாரா? கிருஷ்ணர் நிறைய லீலைகள் பண்ணியிருக்காரு. கோவர்தனத்தை தூக்கியிருக்காரு, காளிங்கன் மேல நர்த்தனம் ஆடி இருக்காரு. அதையெல்லாம் தாயை குடல் விளக்கம் செய்த காளிங்க நர்த்தனனை, தாயை குடல் விளக்கம் செய்த கோவர்தனோதாரியை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லாம தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா, அவங்க யசோதா வந்து கிருஷ்ணனை கட்டி போடணும்னு சொல்லிட்டு கொண்டு வந்து கைத்த வச்சு கட்டுறாங்க. அவங்களால கட்ட முடியல. ஏன் அப்படின்னா, நான் கட்டுறேன் கிருஷ்ணனை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சுக்கிட்டு கட்டுறாங்களாம்.
எவ்வளவு கயிறு கொண்டு வந்து ஜாயின் பண்ணாலும் கடைசியில ஒரு 2 அங்குலம் பத்தல 2 அங்குலம் பத்தலங்கிற மாதிரியே ஆயிட்டு இருக்குதான். அப்பா என்னால முடியல, இன்னும் வீட்டுல கயிறே இல்லை, இதுக்கு நான் என்ன கொஞ்சம் கட்டுறதுக்கு விடக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணன் கிட்ட கேட்டதுக்கு அப்புறம் தான் சரி கட்டிக்கோ அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு அப்புறம் தான் அவங்களால கிருஷ்ணனை கட்டவே முடிஞ்சது. அந்த மாதிரி அவனுக்கு கொடுக்குற தண்டனைய கூட அவன் அருள் இருந்தாதான் செய்ய முடியும் அப்படின்ற மாதிரி அவர் செய்யறாரு. அத வந்து கேட்க சொல்றாங்க எல்லாரும், என்ன தவம் செய்தனை யசோதா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு அழகா ரசிச்சு பாடுறாங்க. பிரம்மனும் இந்திரனுமே பொறாமை கொள்றாங்களாம். இந்த மாதிரி ஒரு பரம்பொருளை ஒரு உரல்ல கட்டி போட்டு இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்காளே இந்த யசோதை, இதுக்கு இவ என்னதான் தவம் செஞ்சிருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தாயை அவ்வளவு நல்லா குடல் விளக்கம் செஞ்சவர். விளக்கம் அப்படின்னா இங்க வந்து விளங்க வைத்தவர் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அதாவது பெருமைப்படுத்தியவர், ஏற்றம் கொடுத்தவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரி, இந்த மாதிரியான கிருஷ்ணனை நம்ம என்ன பண்ணணும்னு சொல்றீங்க இப்ப நீங்க அப்படின்னு சொன்னா, தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது அப்படின்னு சொல்றாங்க. தூயமாய் வந்துன்னா இப்ப மட்டும் என்ன டெய்லி குளிக்காமலா வரோம், டெய்லி குளிச்சுட்டு தான் வரோம், அப்ப தூய்மையா தான் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க கூடாது. தூய்மை அப்படிங்கிறது வந்து மனத்தினுடைய தூய்மை. நான் வந்து இவ்வளவு பாவம் பண்ணியிருக்கனே, நான் வந்து இவ்வளவு தப்பு பண்ணியிருக்கனே, பெருமாள் என்ன ஆதரிப்பாரா ஏத்துப்பாரா அப்படிங்கிற ஒரு சந்தேகமே இருக்கக்கூடாது. நான் எப்படி போனாலும் என் பெருமாள் என்னை ஏத்துப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு நம்பிக்கையோட உறுதியோட நம்ம வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுக்காக தனியா நான் டெய்லி தலை குளிச்சுட்டு தான் வரணும், தீர்த்தம் தெரிஞ்சுட்டு வரணும், புண்ணியாச்சனம் பண்ணிட்டு வரணும் அப்படின்லாம் கிடையாது. நம்ம மனத்தின் தூய்மையை தான் பெருமாள் பார்க்கிறாரே ஒழிய நம்மளுடைய உடலின் தூய்மை அவருக்கு 2ஆம் பட்சம்தான். ஏன் அப்படின்னா, நம்ம கோயிலுக்கு போகலான்னு நினைப்போம், குளிச்சுட்டு போகணுமா, ஐயோ சதி வேற ஜில்லுன்னு இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி மயங்கக்கூடாதான். அதை நம்ம வந்து சந்தோஷமா அந்த இதை ஜில்லுன்னு இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம போய் பெருமாளை சேவிக்கணும், நம்ம போய் குளிக்கணும், கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதுல அந்த இன்ட்ரெஸ்ட்ல தான் வரணுமே ஒழிய நான் தூய்மை பண்ணிக்கிறதுலயே என்ன நான் விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போகக்கூடாது. அதே மாதிரி விபீஷ்ணன் வந்தாராம், இலங்கையில இருந்து வராரு விபீஷ்ணன் ராமர் கிட்ட சரணாகதி பண்றதுக்காக. நடுவுல அவ்வளவு பெரிய கடல் இருந்துச்சு, அதுல ஒரு முங்கிட்டு அப்புறம் போய் சரணாகதி எல்லாம் பண்ணலையாம். அந்த முங்குற நேரத்துல மனசு மாறிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நேரா போய் நிக்கிறாராம். நம்மளுடைய மனம் அப்படிங்கிறது வந்து ஒரு குரங்குன்றது நல்லா சொல்லியிருக்காங்க. அது வந்து நிமிஷத்துக்கு நிமிஷம் நொடிக்கு நொடி மாறிக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி நான் இதெல்லாம் பண்ணிட்டு தான் போய் நான் பெருமாள் கிட்ட நிக்கணும் அப்படின்னா அதுக்குள்ள மனசு மாறிடுச்சுன்னா என்ன பண்றது? அதனால உடனே ஓடி போய் நின்றுடணும் அப்படின்னு சொல்லிட்டு சரணாகதி பண்ணணும் தோணுச்சா உடனே போய் செஞ்சிடணும். நான் இன்னைக்கு வரேன், நாளைக்கு வரேன், இன்னைக்கு நாள் நல்லா இல்ல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நினைக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அடுத்தது தூமலர் தூவி தொழுது. இந்த மலர் தூவுறோம் அப்படின்னா அதுவும் தூமலரா இருக்கணும். தூமலர்னா தூய்மையான மலர். அதை பறிக்கிறதுல தூய்மை இருக்கணும், அதை தண்ணி ஊத்துறதுல தூய்மை இருக்கணுமான்னு சொல்லிட்டு கேட்காதீங்க. அந்த மலரை நம்ம சமர்ப்பிக்கிறதுல தான் தூய்மை இருக்கணும். இன்னைக்கு வந்து நான் 2 ரூபாய்க்கு பூ வாங்கி போட்டிருக்கேன், நாளைக்கு வந்து எனக்கு 20,000 ரூபாய்க்கு லாபம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டார்கெட் வச்சுக்கிட்டு நம்ம அந்த மலரை போடக்கூடாது. எனக்கு பிடித்த கண்ணனுக்கு என்னால் முடிந்த காணிக்கை அப்படிங்கிற மாதிரி ஒரு மலர் ஒன்று நம்ம போடணும். அதையும் நான் வந்து அழகா இந்த கடைசியில இருந்து அந்த கடைசி வரைக்கும் ஃபுல்லா கவர் ஆகுற மாதிரி தான் பூ போடணும் அப்படிங்கிறது கூட அவசியம் இல்லை. 4 பூ எடுத்து அப்படி தூவுனா கூட போதும். அந்த மாதிரி ஃபுல்லா செய்யணும், கரெக்டா பர்ஃபெக்டா இந்த இடத்துலனா இந்த இடத்துல தான் பூ வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட தேவையில்லை. நம்ம தூவி தொழுதாலே கூட போதும். அந்த பூ அந்த கிருஷ்ணனை ஒரு செகண்ட் அந்த டச் பண்ணிட்டு கீழே விழுந்தாச்சுன்னா கூட பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தூமலர் தூவி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்தது என்ன சொல்றாங்க, வாயினால் பாடி அப்படின்றாங்க. எல்லாருமே வாயால தான் பாடுவோம். வாயினுடைய பலன் பெருமாளை பாடுவது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நம்ம வாயினால பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதே மாதிரி அடுத்தது மனத்தினால் சிந்திக்க அப்படின்றாங்க. வாயினால மட்டும் பாடுறதுன்னா லொட லொட லொடன்ட்டு வாய் மட்டும் சவுண்டு போட்டுச்சுன்னா போதுமா, மனத்தினால சிந்திக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க கூடாது. முதல்ல வாயால பாட 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 மனம் தானாக ஒன்றி தானாக அதுல லயிச்சு அதுக்கப்புறம் ஒரே சிந்தனையும் கிருஷ்ணனே
வாயில பாடுறதும் கிருஷ்ணனே அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். அதனால என்ன ஆகும்? இப்ப நான் வாயால பாடிட்டேன், மனசால சிந்திச்சுட்டேன், தூமலர் தூவிட்டேன், அதனால இப்ப என்ன ஆகும், அதனுடைய பலன் என்ன அப்படின்னு சொன்னா அதையும் இதுலயே சொல்லிடுறாங்க. போய பிழையும், இதுவரை நம்ம செஞ்ச பாவங்கள் எல்லாமே கழியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எவ்வளவோ கோடிக்கணக்கான வருஷங்கள் நம்ம பல பல ஜென்மங்கள் எடுத்திருந்திருப்போம். அதுல எல்லாம் என்னென்ன பாவங்கள் பண்ணியிருப்போன்றது நம்மளுக்கு தெரியாது. அதே மாதிரி இந்த ஜென்மத்திலையும் நம்ம பண்ணது கரெக்டு தான் நினைச்சிட்டு செஞ்சிருப்போம். ஆனா அதுல ஏதாவது ஒரு பாவம் பண்ணியிருப்போம், ஒரு ஏதாவது தப்பு பண்ணியிருப்போம். அந்த மாதிரி போய பிழையும், இதுவரை செய்த பாவங்களும் புகுதருவான் நின்றனவும், இனிமேல செய்யக்கூடிய பாவங்கள். நம்ம பெருமாளை கும்பிடுறோம், நம்ம பக்தி செலுத்த ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னதுக்கு அப்புறம் பாவங்கள் செய்யக்கூடாது. அப்படி இருந்தாலும் இந்த சம்சாரத்துல இருக்கும்போது நம்மளால பாவங்கள் செய்யாம இருக்கவும் முடியாது. அதனால தானா வர சில பாவங்கள் அதையும் இவரு போக்கி கொடுப்பாரு. அப்படிங்கிறதுக்காக என்ன சொல்றாங்கன்னா, தீயினில் தூசாகும் அப்படின்றாங்க. அதை எப்படின்னா போக்குறது, கொஞ்சம் கொஞ்சம் விட்டுட்டு போக்குறது, முக்கால்வாசிக்கு போக்கிட்ட கால்வாசி தான் நிக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இல்லாம, தீயில போட்ட ஒரு பஞ்சு எப்படி பொசுங்கி போகுமோ அந்த மாதிரி நம்முடைய பாவங்கள் எல்லாம் அந்த இறைவனின் கருணையினாலே பொசுங்கி போயிருமா. அதனால இந்த மாயனை நம்ம என்ன பண்ணணும்னா, தூமலர் தூவி வாயினால் பாடி மனத்தினால் சிந்தித்து நமக்கு வேண்டிய எல்லா நற்பலன்களையும் நம்ம அடையணும். அதே மாதிரி நம்ம கர்ம வினைகளையும் பாவங்களையும் தீர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறேன். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.